ஹாய் ஹலோ முனதினிஸ்ட் அவுட்லெட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் ஸ்ரீ கணபதி அக்யூரியம் தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளாக எனக்கு வீட்டில் மீன் வளர்க்கணும்னு ஆசைங்க. அண்ட் ஃப்ளோரான் மீன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஃப்ளோரான் ஸ்பெஷலிஸ்ட் ஷாப்ஸ் எதனாவது இருக்கான்னு சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த கடையோட டீட்டெயில்ஸ் வந்துருந்தது. ஸோ இந்த கடைக்கு வந்திருக்கோம். அண்ட் இந்த கடையில் இருக்கவங்கிட்ட இந்த ஃப்ளோரான் பற்றியும் இதை எப்படிலாம் நம்ம வீட்டில் வந்து வளர்க்கணுன்றதை ஃபுல் டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடை திறந்து எவ்வளோ நாள் ஆகுது அண்ட் இங்கே என்ன மாதிரி மீனெல்லாம் கிடைக்கும்? இந்த கொளத்தூர் பொறுத்த வரைக்கும் 15-20 வருஷத்துக்கு மேலெல்லாம் இருக்குது. நான் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் இருக்கும் இந்த கடை ஆரம்பிச்சு. நான் மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளோரான் மட்டும்தான். ஃப்ளோரான் A to Z எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் எந்த மாதிரி டவுட்டாக இருந்தாலுமே வந்து கேளுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் இன்ப்ரீடில் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். நானே ப்ரீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 to 2 inches வரைக்கும் இருந்து அது சேல்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் மீனும் நாங்கள் வந்து பேங்காக்லேருந்து வந்து இறக்குறது. அது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 1500 ஒரு 15-20,000 வரைக்கும் போகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா SRD, அது சூப்பர் ரெட் ட்ராகன் ஒரு ஃப்ளோரான் அது சொல்லுவாங்க. அதுதான் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதான் விரும்புவோம். ஏன்னா சிவப்பு கலருங்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அண்ட் இந்த மீனுக்கெல்லாம் ஏஜ் ஃபேக்டர்ஸ்ன்னு எதாச்சும் இருக்கா? இவ்வளோ வருஷம் வரையும் அது பாதுகாக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? ஏஜ் ஃபேக்டரில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நார்மலாக நான் வந்து கூகுள் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா 7 years ஒரு மீன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் எங்ககிட்ட ஒரு 4 years 4.5 years, கஸ்டமர் கிட்ட மேக்ஸிமம் 2 years 2.5 years. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி மீனில் ஒரு 100 மீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 fishes அந்த மாதிரி இருக்கும். பேலன்ஸ் 10 fishes பார்த்தீங்கன்னா 7 years கூட இருந்திருக்கு. இப்போ நம்ம எப்பவுமே மெஜாரிட்டியை தான் நம்ம பார்க்கணுமே தவிர மைனாரிட்டி நம்ம பார்க்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 years கஸ்டமர் பிளேஸில் 2.5 years இருக்குங்கிறது ஒரு பெரிய சூப்பர் ப்ரோ. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வாங்கி ஃபிஷ்ஷை வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அந்த மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண முடியாது. இப்போ நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு மீனை வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாதவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ மீன் வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்களே. ஸோ அந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? மெயின்டெனன்ஸ் வந்து பெரிய ஒரு கஷ்டமான வேலையே இல்லை. கரெக்டான ஃபாலோ அப் இருந்துட்டு கரெக்டான மெடிசன்ஸு கரெக்டான அந்த ரெமெடிஸை நம்ம கொடுத்துட்டோம்னாலுமே மீனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீனை நம்ம வாங்குகிறோம்னா அந்த மீனோட டேங்க் சைஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி ஊற்றுறாங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்டரை சேஞ்ச் பண்ணணும். நார்மல் ஃபில்டராக இருந்தாலும் ஒரு 15 days once அப்படி போகணும். இன்கேஸ் அவங்களே கேனிஸ்டர் ஃபில்ட்ரு அந்த மாதிரினா அதுவே ஃபில்ட்ரு ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து 1.5 months இல்லை 1 month ஒரு தடவை க்ளீன் பண்ணலாம். க்ளீனிங் கூட வந்து பெரிய ரொம்ப கஷ்டமான வேலைலாம் எதுவுமே இல்லவே இல்லை. ஒரே சைஃபன் டியூப் ஒன்று இருக்குது, 150 rupees இருக்கும். இல்லை நம்மள இருக்க வீட்டில் இருக்க டியூப்பு கூட இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த டேங்க் இருக்கிற மேலே இருக்க ஸ்க்ராச்சஸ் அழுக்கு எல்லாமே ஒரு ஸ்க்ராட்ச் பிரைட்டுன்னு ஒரு இருக்குது பார்த்தீங்களா, சிவப்பு பச்சை கலர் நார், அதை வச்சு க்ளீன் பண்ணால் போதும். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes 3 minutes பண்ணால் டஸ்ட் எல்லாமே கீழே உக்காந்துரும். கீழே உட்காந்ததுக்கப்புறம் நம்ம சைஃபன் டியூப் வச்சுட்டு அதை எடுத்தாலுமே அந்த ஃபோர்ஸில் கீழே இருக்க அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். அப்போது பாதி தண்ணி இறக்கி டாப்அப் பண்ணாலுமே போதும். இது 15 days once ஒரு தடவை கொடுத்தாலுமே கரெக்டான பேலட்ஸ் மார்னிங் மதியானம் நைட்டு 4 பேலட்டு அது போட்டாலுமே பக்காவாக இருக்கும். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா மெயினாக லைவ் ஸ்டாக் மட்டும்தான் இப்போதைக்கு. ஏன்னா நான் மட்டும்தான் கடையை மெயின்டைன் பண்ணுறதுனால எல்லாமே என்னால் பண்ண முடியாது. நான் லைவ் ஸ்டாக்கில் ஃப்ளோரான் மெயின் கான்சன்ட்ரேட் பண்ணுறது. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு, லைனட் கோல்டு, ஏஞ்சல், கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கிற மீன் மட்டும் அதுவும் நான் வந்து இங்கே சேல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தேவையான மெடிசன்ஸ் எங்கிட்ட கிடைக்கும். இப்போ ஃப்ளோரான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்க வீட்டில் நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பூனை வளர்க்கக்கூடாது, ஒரு பெட்டு வளர்க்கக்கூடாதுன்னு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஃப்ளோரான் வளர்க்கலாம். ஃப்ளோரானுங்கிறது வாஸ்து. ஃப்ளோரான் மட்டும் இல்லை, ஃப்ளோரான், அரோனா, கோல்டு, இது 3மே வாஸ்து தான். கோல்டு பொறுத்த வரைக்கும் வந்து 8 வந்து ரெட் கோல்டு, ஒரே ஒரு பிளாக் கோல்டு போடுவாங்க. இதுக்கும் இந்த கோல்டுக்கும் உள்ள அரோனா ஃப்ளோரானுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா, கோல்டு சீக்கிரமாக செத்துரும். எதுக்காக செத்துருங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. வாஸ்துங்கிறது நமக்கு திஸ்ட் எல்லாம் வந்து பேட் வைப்ரேஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக தான் அதை ஃப்ளோரானும் அரோனா வைப்பாங்க. இப்போ ஃப்ளோரானுக்கு அரோனாக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, அரோனா பொறுத்த வரைக்கும் லைஃப் ஃபீட் மட்டும்தான் சாப்பிடும். ஆனால் ஃப்ளோரான் பொறுத்த வரைக்கும் லைஃப் ஃபீட் நம்ம போடவே கூடாது. வெறும் வந்து இந்த ஃபுட்டு மட்டும் தான் போடணும். இப்போ நீங்கள் அரோனா வச்சுருந்தீங்கன்னா ஒரு லைஃப் ஃபீட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் வந்து ஒரு 200 மாலி கோல்டுன்னு இருக்கும், சின்ன ஒரு ஃபீடிங் கோல்டுன்னு. அது கூட ஒரே நாள் சாப்பிட்றோம். பேலன்ஸ் இருக்கிறனால அது சாப்பிடாது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கொளத்தூர் மார்க்கெட்டுக்கு வந்து மீனை வாங்கிட்டு போகணும். இது அரோனாவுடைய ட்ராபேக். அப்படி இல்லை, இதுக்குன்னு நீங்கள் இன்னொரு டேங்க் ஒன்று மெயின்டைன் பண்ணணும். அந்த மீன் அதுலேயே கொஞ்சம்லாம் சாகிற மீன் வந்து திருப்பி அதுக்கு நீங்கள் ஃபீடிங்காக போட முடியாது. ஆனால் ஃப்ளோரான் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. மீனை வாங்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுட்டை வாங்கிட்டு அது 4 months மேலே வரும்.
ஓகேண்ணா. இப்போ ஃப்ளோரான் அதே மாதிரி ஒரே தொட்டிலே எத்தனை மீன் பார்ட்டிஷன் போட்டு விடலாம்? டேங்க் சைஸ் பொறுத்து இருக்குது. இப்போ என்னுடைய டேங்க் பார்த்தீங்கன்னா 2 feet டேங்க். அதில் வந்து நான் சேல்ஸுக்கு வச்சுக்கிறதுனால ஒரு 5 மீன் வைக்கலாம். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் இது வந்து காலி ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் க்ரூம் பண்ணுறதா கூட அதுதான். நான் ரொம்ப நாள் 2 years 3 years வச்சுக்கணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஆனால் அதோடைய க்ரோத் வந்து எஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக. இப்போ நீ 2 feet டேங்க்கில் ஒரு மீனை போட்டு அதே சைஸை மீனை இன்னொரு 2 feet டேங்க்கில் 5 மீன் போட்டிங்கன்னா இதோடைய க்ரோத்தும் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேண்ணா. அதே மாதிரி ஃப்ளோரானோட பேர்த் சைஸ்லேருந்து அதோட எக்ஸ்ட்ரீம் லாஸ்ட் சைஸ் வந்து எதையும் ஐடியா? பேர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எறும்பை விட சின்னதாக இருக்கும். அது கூட இங்கே கூட இருக்குது. இப்போ தான் இன்னும் ஸ்விம் கூட பண்ணலை. அது அந்த சைஸில் தான் இருக்குது. டெட் சைஸ் மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 inches 12 inches மேலே வரும். அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே. ஸோ ஃப்ளோரான் வந்துச்சுன்னா என்ன மாதிரி மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது? அப்புறம் இதுக்கு வந்து நம்ம இப்போது என்ன சொல்கிறது 6 months ஒன்ஸோ இல்லை 1 year ஒன்ஸோ ஏதாச்சும் செக்அப்ஸ் அந்த மாதிரி பண்ணணுமா? இந்த ஃப்ளோரான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்தோடனே மெடிசன்ஸ்லாம் கொடுக்க தேவையில்லை. எப்பப்பெல்லாம் நம்ம வாட்டரை சேஞ்ச் பண்ணுறோமோ வாட்ரு பிரச்சனை இருக்காமல் இருக்கிறதுக்காக மெடிசன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் ஒரு தடவை டிவார்மிங் ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா நம்ம என்ன ஃபுட்டு போட்டாலும் எப்படியும் வயிற்றில் கொஞ்சமாக தங்கும். அது என்ன பண்ணும், அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஒரு மாதம் கழிச்சு அன்றைக்கி தண்ணி இறக்கி டாப் அப் பண்ணிவிட்டு அதை வயிற்றை க்ளீன் பண்ணுறதுக்காக டிவார்மிங்கில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. அதில் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செஸ்டோடிசர் பேராக்கியோன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து டேங்க்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 2 feet டேங்க்கில் பார்த்தீங்கன்னா எத்தனை கேன், ஒரு 3 கேன்னா 60 லிட்டர். அதில் பாதி பார்த்தீங்கன்னா 30 லிட்டரு 30 ml ஊற்றினாலுமே போதும், அவ்வளோதான். ஓகே. லிக்விட் மாதிரி தானே அது? லிக்விட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசன்ஸ் வந்து வாயிலெல்லாம் கொடுக்க வேண்டிய மெடிசன்ஸ்லாம் இருக்குது. அது எப்போன்னா தீனியே சாப்பிடாம அது பேலட்டை எடுக்க முடியாமல் அது உயிர் வாழ்கிறதுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுத்தாகணும். மெடிசன்ஸ் வந்து தண்ணி வழியாக கொடுத்தா எடுக்காது. அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போயிட்டு அது மெடிசன்ஸ் கொடுத்து க்யூர் ஆகும். ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான் வரும் இனிஷியல் ஸ்டேஜில். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து இனிஷியல் நமக்கு சளி பிடிக்கிற மாதிரி. இப்போ மழை பெஞ்சுன்னா வந்து நமக்கு வந்து கோல்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மழை பெஞ்சுன்னா தண்ணி சில்னஸ் ஆகிடும். அந்த சில்னஸ் வந்து அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் என்ன ஆகும், மேலே வந்து ஒயிட் கலராக வெள்ளையாக வரும். அது வந்து அதுக்கான ரெமெடிஸ் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸே தேவையில்லை. ஃபஸ்ட்டு ரெமெடிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீட்ரு போட்டாலுமே போதும். அந்த ஹீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஒயிட் ஸ்பாட் வந்து அந்த ஹீட்டு தாங்காமல் இறந்துடும். இதே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போச்சுன்னா தான் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கணும். ஓகே. ஃப்ளோரான் பொறுத்த வரையும் என்ன மாதிரி ஃபுட்டு போடணும் அண்ட் எவ்வளோ டூரேஷன்ஸுக்கு அப்புறமா போட்டுகிட்டே இருக்கணும்? ஃபுட்டு நிறைய ஃபுட்டு இருக்குது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா. இப்போதைக்கு பெஸ்ட்டு ஃபுட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பியட் எக்ஸோன்னு ஒரு ஃபுட்டு இருக்குது. அதுதான் வந்து பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் என்னுடைய மீனுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரைஸ்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் அதுதான் போடுறேன். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். காலையில் மதியானம் நைட்டு. காலையில் 4, மதியானம் 4, நைட்டு 4 போடலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து காலையில் போட முடியல மதியானம் 8 போடக்கூடாது. ஸ்கிப் பண்ணது தான். நீங்கள் மறுநாள் வந்து போடணும், அவ்வளோதான். இப்போ அது ஏன் நான் போடக்கூடாது சொன்னேன்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் வந்து காலையில் வந்து 4 போடலை, மதியானம் 8 போட்டுட்டிங்க, திருப்பி நைட்டு வந்து ஒரு 4 போட்டுட்டிங்கன்னா மறுநாள் மதியானம் அது 8 எதிர்பார்க்கும். ஸோ அதனால் ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் ஆகும்னு சொல்ல, வயிறு ஒட்டி போகும். ஓகே. இப்போ 8 பேலட் போட்டால் வயிறு பெருசாக இருக்கும். இப்போ மறுநாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 4 பேலட்டாக போட்டால் வயிறு வந்து சின்னதாக போகும். ஸோ அதனால் என்ன ஆகும், அடுத்து நான் வயிறு ஒட்டி போய் இதுக்கான டிசீஸ் கூட வரும். ஒன்ஸ் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஸ்கிப் பண்ணது தான், அவ்வளோதான். ஓகே. அண்ட் நமக்கு பாசிபிள் இருக்கா அதுக்கு பசிக்குதுன்ற மாதிரி எதாவது கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கா ஃப்ளோரான் பொறுத்தவரையில்? ஃப்ளோரான் பசிக்குதுலாம் இல்லை. நீங்கள் ஒரு டப்பா வாங்கினீங்கன்னா ஒரு 100 grams சொல்லுவாங்க. அதை ஓப்பன் பண்ணி மொத்தமாக கொட்டினாலும் ஒரே நாளில் சாப்பிட்றோம். ஓகே. ஓகே. அது பசிக்குது இல்லை. எப்போவுமே ஃப்ளோரான் ஆக்டிவாக வைக்கணும்னா ஆஃப் ஸ்டொமக்கோட தான் வைக்கணும். அது எதுக்கு ஆஃப் ஸ்டொமக்குன்னா வந்து அப்போ தான் ஆக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 4 பேலட் 10 பேலட் போட்டிங்கன்னா அது வயிறு இப்போ நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டோம், நம்ம எழுதுக்க கூட முடியாது, ஓரமாக போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே அது ஹேபிட் ஆகிடும், ஃபுட்டுக்கு மட்டும் வந்து சாப்பிட்டு போயிடும். இன்கேஸ் நீங்கள் அதையே நீங்கள் கம்மி பண்ணி பாதியாக போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உட்காரும் போது உங்ககிட்ட வரும். ஃபுட்டு போடும்போது கூட வந்து டேங்க்கில் வந்து ஒரு எண்டில் ஒரு ஃபுட்டு இன்னொரு எண்டில் இன்னொரு ஃபுட்டு போடணும். அப்போ தான் அது பழகும் உங்ககிட்ட. ஒரே சைடெல்லாம் போட்டிங்கன்னா வராது. நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் ஃபுட்டு ஒன்ஸ் அது உங்களாக தான் போடுறாங்க ஃபுட்டு பார்த்தாலுமே நீங்கள் வந்தாலுமே அது வந்து ஃபுட்டுக்காக அலையும். ஓகே, சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக ஃப்ளோரான் பற்றி நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருப்பேன் நம்புறேன். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1200 and 1500 3 months ஓல்டு இதை வாங்கிட்டு போகிறோம். அண்ட் நீங்களும் இந்த கடையில் வந்து ஃபிஷ் வாங்கணும் இல்லை இந்த ஃபிஷ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் இந்த கடையோட நம்பர் இருக்கும், அவர் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ 300 ரூபாயிலேருந்து 30,000 வரையும் இங்கே மீன் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க.